மார்னிங். இப்போ நம்ம பார்க்க போகிறது add and even function. First of all, the definition of even function. F of x is said to be even function of x in minus L, minus L என்றது என்னோட லிமிட்டு. if f of minus x equal to f of x என்னன்னா என்னோடய ஃபங்க்ஷனில் f of x வேல்யூவில் x இருக்குது, எக்ஸோட வேல்யூக்கு பதிலாக நான் மைனஸ்ன்னு அப்ளை பண்ணோம். அப்படி அப்ளை பண்ணால் இங்கேயும் எனக்கு ப்ளஸ்ஸாகவே வந்துச்சுன்னா இதுக்கு பேர் ஈவன் ஃபங்க்ஷன். ஈவன் ஃபங்க்ஷனாக இருந்துச்சுன்னா நான் என்ன ஃபைன் பண்ணால் போதும்னா a0ஓட வேல்யூ an-ஓட வேல்யூ ஃபைன் பண்ணால் போதும். ஃபஸ்ட்டு உன்னோட ஃபோரியர் சீரிஸ் ஃபார்முலா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். f of x equal to a0/2 plus summation n equal to 1 to infinity an cos nx plus summation n equal to 1 to infinity bn sin x. இந்த டேர்மில் ஈவன் ஃபங்க்ஷனாக இருந்தால் bnோட வேல்யூ 0 ஆகிடும், a0ஓட வேல்யூவும் an-ஓட வேல்யூவும் ஃபைன் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஆட் ஃபங்க்ஷன். ஆட் ஃபங்க்ஷனும் அதே மாதிரி தான். f of x said to be add function in minus L, if f of minus x equal to minus of x. இப்போ எக்ஸ் இருக்க இடத்துல மைனஸ் அப்ளை பண்ணால் எனக்கு இந்த எஃப் ஆஃப் எக்ஸ்க்கு முன்னாடி ஒரு மைனஸ் டென் வந்துச்சுன்னா இதுக்கு பேர் ஆட் ஃபங்க்ஷன். இதில் நான் என்ன மட்டும் ஃபைன் பண்ணால் போதும்னா பிஎனோட வேல்யூ மட்டும் ஃபைன் பண்ணால் போதும். a0ம் an-ம் எனக்கு 0 ஆகிடும். a0ம் an-ஓட வேல்யூவும் எனக்கு 0 ஆகிடும். ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் பார்க்கலாம். Find the Fourier expansion of f of x equal to x in minus pi less than x less than 5. சொல்யூஷன். என்னோடய ஃபங்க்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க, எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக எக்ஸுன்னு கொடுத்துக்குறாங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ். இப்போ நான் எக்ஸ் இருக்க டேர்முக்கு பதிலாக மைனஸ் ஒரு டேர்ம் அப்ளை பண்ண போகிறேன். எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு இந்த எக்ஸுக்கும் நான் மைனஸ் கொடுக்குறேன். அப்போ மைனஸ் எக்ஸு. இந்த டேர்ம் இந்த மைனஸை நான் வெளியில் எடுத்துட்டேன்னா ப்ளஸ் எக்ஸ்ன்னு இருக்கும். எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ இங்கே என்ன இருக்குது ஃபங்க்ஷனில், எஃப் ஆஃப் எக்ஸு. அப்போ என்னோடய ஃபங்க்ஷனை நான் மைனஸ் அப்ளை பண்ணதுக்கப்புறம் எனக்கு ஒரு எஃப் ஆஃப் எக்ஸ்க்கு முன்னாடி மைனஸ் கிடச்சிருக்கு. அப்போ இந்த மாதிரி எனக்கு மைனஸ் முன்னாடி கிடச்சிதுன்னா இதுக்கு பேர் ஈவன் ஃபங்க்ஷன். ஈவன் ஃபங்க்ஷனாக இருந்துச்சுன்னா a0ஓட வேல்யூவும் an-ஓட வேல்யூவும் 0 ஆகிடும் ஃபார் n greater than 0. இப்போ நான் என்ன ஃபைன் பண்ணால் மட்டும் போதுன்னா bn-ஓட வேல்யூ மட்டும் ஃபைன் பண்ணால் போதும். let the required Fourier series be f of x equal to summation n equal to 1 to infinity bn sin nx. இப்போ bnோட ஃபார்முலா என்னென்னா 2 pi எனக்கு 0 to pi f of x sin nx into dx. 2 pi வேல்யூ அப்படியே இருக்குது. 0 to pi என்னோடய ஃபங்க்ஷன் f of xக்கு பதிலாக என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ் வேல்யூ கொடுத்துருக்காங்க. அந்த எக்ஸோட வேல்யூ நீங்கள் எடுத்து போட்டுக்கிறேன். sin nx into dx. இப்போ எனக்கு இதை என்ன ஃபார்மேட்டில் இருக்குன்னா பெர்னோலி ஃபார்மேட்டில் இருக்குது. பெர்னோலி ஃபார்முலாவை நான் இங்கே யூஸ் பண்ண போகிறேன். பெர்னோலி ஃபார்முலா என்னென்னா இன்டெக்ரல் uv into dx equal to uv1 minus u dash v2 plus u double dash v3 plus etc. இப்போ இந்த டேர்மில் நான் u ஃபங்க்ஷனாக எக்ஸையும் v ஃபங்க்ஷனாக சைன் nxையும் எடுக்க போகிறேன். அப்போ u ஈக்குவல் டு எக்ஸு, v ஈக்குவல் டு சைன் nx. ஃபஸ்ட்டு எக்ஸை ஒரு டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். யூவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் u டேஷ், எக்ஸை பொறுத்து எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1, u டபுள் டேஷ் ஈக்குவல் டு 0. அதே மாதிரி v ஃபங்க்ஷன் இந்த டேர்ம் ஃபுல்லாக நான் இன்டகிரேட் பண்ணணும். u ஃபுல்லாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், v ஃபுல்லாக இன்டகிரேட் பண்ணணும். v ஈக்குவல் டு சைன் nx. இப்போ சைன் nxை நான் இன்டகிரேட் பண்ண போகிறேன். சைன் nx இன்டகிரேட் பண்ணால் மைனஸ் காஸ் nx இன்ட்டு எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்குன்னா n. அந்த n டிவைடில் போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு இன்னொரு டைம் நான் இன்டகிரேட் பண்ணுறேன். காஸ் nxை நான் இன்டகிரேட் பண்ணால் சைன் nx. ஆல்ரெடி இங்கே முன்னாடி ஒரு மைனஸ் இருக்குது, அந்த மைனஸ் அப்படி தான் வரும். இந்த எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்குது n. டிவைடில் ஆல்ரெடி ஒரு n இருக்குது. எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் ஒரு n வந்துச்சுன்னா n ஸ்கொயராக மாறிடும். இப்போ இந்த வேல்யூவை எடுத்துகிட்டு போயிட்டு என்னோடய பெர்னோலி ஃபார்முலாவில் அப்ளை பண்ண போகிறேன். பெர்னோலி ஃபார்முலா என்ன, uv1. யூவோட வேல்யூ என்ன இருக்குது, ஆல்ரெடி இங்கே வெளியில் 2 pi இருக்குது. அந்த 2 pi எடுத்து வச்சுக்கிறேன். u v1 u dash v2. யூவோட வேல்யூ எக்ஸு, வியோட வேல்யூ மைனஸ் காஸ் nx பை n. இந்த மைனஸை முன்னாடி வச்சுக்கிறேன். அப்போ எக்ஸ் இன்ட்டு காஸ் nx பை n. நெக்ஸ்ட்டு
மைனஸ் யூ டேஷ் v2 இங்கே ஒரு மைனஸ் வச்சுக்கிறேன். யூ டேஷோட வேல்யூ 1 மைனஸ் சைன் என்எக்ஸ் பை என் ஸ்கொயர். ஆல்ரெடி இங்கே ஒரு மைனஸ் இருக்குமா, இந்த மைனஸ் இருந்ததுன்னா ப்ளஸ்ஸாக மாறிடும். இப்போ சைன் என்எக்ஸ் பை என் ஸ்கொயர். என்னோடய லிமிட் என்ன கொடுத்துருங்க, 0 to π. அப்போ 0 to π எடுத்து போட்டுக்கிறேன். இப்போ 2π அப்படியே இருக்கும். இப்போ அப்பர் லிமிட் எக்ஸ் எங்கெல்லாம் இருக்கும் அங்கெல்லாம் பை வேல்யூ கொடுக்க போகிறேன். இங்கே பை கொடுக்குறேன். மைனஸ் பை காஸ் nπ. காஸ் nπயோட வேல்யூ என்னன்னா -1/n. சைன் nπயோட வேல்யூ 0. உங்களுக்கு காஸ் nπன்னு கொடுத்துட்டா -1/n பை n ப்ளஸ் காஸ் nπன்னு கொடுத்துட்டா 0 ஆகிடும். அப்போ இந்த சைன் டேர்ம் ஃபுல்லாகவே 0 ஆகிடும். லோயர் லிமிட் எனக்கு அப்ளை பண்ணால் இந்த எக்ஸ்ன்னு இருக்கா, எக்ஸ் டேர்மும் எனக்கு 0 ஆகிடும். இந்த டேர்மும் சைன் 0வும் எனக்கு 0 ஆகிடும். இப்போ கீழே இருக்க இந்த பைக்கும் இந்த பையும் கேன்சல் பண்ணிடுறேன். ரிமைனிங் இங்கே என்ன இருக்குன்னா -1 இருக்கும். இங்கே 2 இருக்கும், இந்த 2 அப்படியே வந்துடும். இங்கே -1னா பவரில் 1 இருக்குதா அர்த்தம். இங்கே -1/n. இப்போ -1 காமனாக எடுத்துக்கிற பேஸ் 2 சேமாக இருக்குது, பவர் ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ n+1/n. இப்போ bnோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணியாச்சு. இதை எடுத்துகிட்டு போய்ட்டு உன்னோட ஃபோரியர் சீரீஸில் அப்ளை பண்ண போகிறேன். f(x) = summation n = 1 to infinity bn sin nx summation n = 1 to infinity bnக்கு பதிலாக அங்கே ஃபைண்ட் பண்ணியிருக்கல, இந்த வேல்யூ எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணுறேன் இன்டூ sin nx. இதில் 2ன்றது கான்ஸ்டன்ட் டேர்ம், இதை வெளியில் எடுத்துக்கிறேன். வெளியில் எடுத்துகிட்டு ரிமைனிங் summation n = 1 to infinity -1/n+1/n into sin nx. Thank you.